ஊடக நண்பர்களுக்கு நேரடியும் வணக்கம். தமிழினத்தின் விடுதலைக்காக களமாடி விதையாகி விழுந்த மாவீரர்கள் உறங்குகின்ற பூமிதான் மாவீர துயிலுமில்லம். இந்த மாவீர துயிலுமில்லத்தை அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து நம்முடைய ஆதிக்கத்துக்குள் வைத்து அரசியல் நலனை அறுவடை செய்யும் நோக்கோடு குறுகிய நலனுக்காக மாவீரர் என்ற அந்த மகத்தான பெயரை மாற்றி தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து தங்களுடைய ஆதிக்கத்துக்குள் வைத்திருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். இதனை மக்கள் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் கவனத்தில் கொண்டு வருகின்றோம். அத்தோடு மாவீரர் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக துயிலுமில்லங்களில் அவமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இனத்தை, மொழியை, மதத்தை காரணம் காட்டி மாவீரர்களான அவர்களின் பெற்றோரை அவமதிப்பதும் தொடர்ச்சியாக பல வருடங்களாக நடந்து வருகின்றது. எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மற்றும் துயிலுமில்லங்களை தனியொரு அரசியல் கட்சி ஆதிக்கத்துக்குள் வைத்து தங்களுடைய அரசியல் குறுகிய நலன்களை அடைவதற்காக இதனை செய்து வருகிறார்கள். எனவே இந்த விடயங்களை மக்கள் மயப்படுத்தி ஒரு பன்முகப்பட்ட மக்கள் கட்டுமானங்களால் துயிலுமில்லங்கள் நிர்வகிக்கப்படணும் என்பதையும் வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள பிரதேசங்களில் உள்ள தமிழ் பேசும் மக்களிடம் இந்த பிரச்சனையை முன்வைத்து ஒரு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இந்த கையெழுத்து போராட்டம் தொடர்பான எங்களுடைய ஊடக அறிக்கை இப்போது வாசிக்கப்படும். மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பவர். துயிலுமில்லங்கள் துயிலுமில்லங்களாகவே பேணப்படுவதன் அவசியமும் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் உறுத்துடையவர்கள் கௌரவிக்கப்படுவதன் முக்கியத்துவமும். அன்பான தாயக தேசத்து மக்களே, கடந்து வந்த 76 வருட காலமாக தமிழினம் தொடர்ச்சியாக தமது மிதவாத அரசியல் பிரதிநிதிகளால் ஏமாற்றப்பட்டு அரசியல் வெறுமைக்குள் வாழ்ந்து வருகிறார்கள். இதன் விளைவாகவே 70களில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய நிக்கதிற்குள் தள்ளப்படுவதற்கான ஒரு காரணமாகும். இத்தகைய துடிப்புள்ள இளைஞர்கள் தங்களுடைய உண்மையுள்ள தலைவராக மேதகு தேசிய தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலை ஏற்று தங்கள் மானசீக தலைவராக அவர் வழிநடத்தினர். தாயக விடுதலைக்காக களமாடியும் சாதனை புரிந்தும் விதையாகி விழுந்த வீரர்களே மாவீரர்கள். இத்தகைய வீரர்கள் தனித்துவமாக உரிய கௌரவத்துடன் மதிக்கப்படுவதன் அவசியத்தை புரிந்து கொண்டு பிரத்யோகமாக விதைக்கப்பட்ட புனித பூமிதான் மாவீரர் துயிலுமில்லம். மாவீரர் துயிலுமில்லம் என்ற ஒரு மகத்தான அடைமொழிக்குள்ளே ஒரு இனத்தின் விடுதலை வரலாறு உறங்கி கிடக்கின்றது. ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்கெனவே மாவீரர் துயிலுமில்லம் என்ற மகத்தான அடைமொழி சுமந்திருக்கின்றது. ஒரு விடுதலை வீரன் களமாடி உடல் சிதறி பலியாகி வீழ்ந்தபோது அவனின் இனத்தின் மீது கொண்டிருந்த காதல் இன்றும் முடிவில்லாத ஜீவநதியாக உயிர்ப்போடு ஊற்றெடுக்கின்றது. இத்தகைய வீரர்கள் உறங்குகின்ற மாவீரர் துயிலுமில்லத்தை சுயநலமிகள் குறுகிய தங்களின் அரசியல் தேவைகளுக்காக தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்து வரலாற்றை சிதைக்கின்ற நயவஞ்சக செயலை நாம் கண்டுகொள்ள தவறுவோமாக இருந்தால் மேற்குறிப்பிட்ட மகத்தான வரலாறுகள் சிதைக்கப்பட்டு எதிர்கால சந்ததிகளுக்கு உண்மைக்கு புறம்பான சிதைக்கப்பட்ட வரலாறுகளே சென்றடையும். மாவீரர் துயிலுமில்லவென்றால் அரசியல் வாக்கு வேட்டை களமாகவே எமது எதிர்கால சந்ததிகள் புரிந்து கொள்வார்கள். தாவரவியல் பூங்கா என்றால் களியாட்ட விழா நடக்கும் ஒரு இடமாகவே வரலாற்றை சிதைத்து இருட்டடிப்பு செய்வார்கள். எனவே இந்த பேராபத்திலிருந்து மாவீரர் துயிலுமில்லத்தை பாதுகாப்பதற்கு மக்களாகிய நீங்கள் விழிப்படைந்து கொள்ள வேண்டும். மேலும் மாவீரர்களை பெற்ற தாய் தந்தையரும் அவர்களின் துணைவியர் அல்லது கணவர் மற்றும் பிள்ளைகள் என எச்சந்தர்ப்பத்திலும் மதிப்பளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தாயக தேசம் முதன்மைப்படுத்த வேண்டும். மேதகு தேசிய தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலில் களமாடி வீழ்ந்த வீரர்கள் இனம், மதம், மொழி கடந்து மாவீரர்களாக மதிப்பளித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாவீரர்களின் தாய் தந்தையரும் உறுத்துடையோரும் இனம், மதம், மொழிகளுக்கு அப்பால் உரிய கௌரவத்துடன் மதிக்கப்படுவதும்
அவர்களுக்குரிய உரிமைகள் கடமைகள் உறுதிப்படுத்துவதும் அவசியமாகும். இச்சந்தர்ப்பத்திலும் இனம் மதம் மொழியை காரணம் காட்டி அவர்கள் புறக்கணிக்கப்படுவதும் உதாசீனப்படுத்துவதும் முற்றாக தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். எனவே மாவீரர் துயிலுமில்லங்கள் வேறு எந்த பதிவுகளுக்கோ பெயர் மாற்றங்களுக்கோ உட்படுத்தப்படாமல் தொடர்ந்தும் மாவீரர் துயிலுமில்லங்களாகவே இருப்பதை உறுதிப்படுத்தியும் மாவீரரின் தாய் தந்தையர் மற்றும் உறுத்துடையவர்கள் இனம் மதம் மொழிகளுக்கு அப்பால் மதிப்பளிக்கப்படுவதும் அவர்களின் உரிமைகள் கடமைகள் தாயக தேசத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உறுதிப்படுத்தப்படுகின்றது. மேலும் மாவீரர் துயிலுமில்லங்களில் குறுகிய தமது அரசியல் நலனுக்காக அரசியல் கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துவது ஒழிக்கப்பட்டு தாயக தேசத்தில் பரந்து வாழும் மக்களும் கட்டமைப்புகளும் ஒரு சேர ஒற்றுமையுடன் நிர்வகிப்பது கட்டாயமாக்கப்படுகின்றது. மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம், மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.